ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் வெத்தலை ரைஸ் பாத் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதனோட யூசஸ்ஸு அதான் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் வீடியோ மிடில் சொல்லியிருக்கேன். அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வெத்தலை ரைஸ் பாத்துக்காக நான் 3 வெத்தலை எடுத்திருக்கேன். அந்த 3 வெத்தலையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 வெத்தலைக்கு நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால 3 வெத்தலை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அது நல்லா மிக்சருக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அது நம்ம 3 வெத்தலை எடுக்கிறதுனால நான் சின்ன ஜாரில் அது ரொம்ப பொடியாகாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். மிக்சியில் அரைச்சிட்டு நான் கொஞ்சம் எடுத்து பார்த்தா வெத்தலை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக அது மாதிரி இருக்குது. அதனால் அதனை கூட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மறுபடியும் குழம்பு செய்கிறப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு டம்ளர் தான் எடுத்துருக்கேன் நான் ரைஸு. அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் போதும். 2 டம்ளர் வச்சுட்டா சரியாக போயிடும். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேனில் நான் குக்கர் எடுத்துருக்கேன். நீங்கள் பேன் எடுத்திருந்தால் பேன் எடுத்துக்கோங்க. நான் குக்கர் எடுத்துருக்கேன். அதில் ஆயில் விட்டுட்டு அது சுடுறதுக்குள்ளே நான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். வேர்க்கடலை, அப்புறமா நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா பட்டை ஒரு 3, லவங்கம் 3, ஏலக்காய் ஒரு 2 போட்டுக்கோங்க. அப்புறமா பிரியாணி இலை இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கோங்க. நீங்கள் எதில் யூஸ் பண்ணாலும் உளுந்தை கருப்பு உளுந்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப மருத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்காதில்ல, அதனால் நான் அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். எங்கிட்ட இல்லைன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சம் நல்லா இது டைஜஷன் சிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நான் சீரகம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதனோட பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது டைஜஷன் நல்லா ஆகும். இது வெத்தலை சாப்பிட்றதுனால டைஜஷன் நல்லா ஆகும். அப்புறமா ஆன்டிபயோட்டிக் இருக்குது இதில். இது ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இது சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா ரிலீஃப் கிடைக்கும். கோல்டு காஃப் இருக்கிறவங்களுக்குலாம் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கோல்டு கொஞ்சம் கம்மியாகும். அப்புறமா இது ஜென்ஸுக்கு செல்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். செல்ஸ் எல்லாம் அது குழந்தை கருவு உருவாகிறதுக்காக யூஸ் ஆகும் இல்லையா, அது ரெடியூஸ் பண்ணும். அது கம்மியாக இருந்துச்சுன்னா கவுண்ட் குழந்தை நிற்காது. இது சாப்பிட்றதுனால அது ஒரு 30% கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். இது வெத்தலை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அதுக்கும் யூஸ் ஆகுது. கோல்டு காஃபு இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அது குழந்தைங்களெல்லாம் சாப்பிட்றதுனால கோல்டு காஃப் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். இதில் வீடியோக்குள்ளே போலவாங்க. வீடியோவில் காட்டின மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் போடுங்க. போட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா அரிசி நீங்கள் கழுவி வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு தண்ணி நான் ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வைக்கிறீங்களோ அதை மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வைங்க. 2 விசில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கணும். இதெல்லாம் வேர்க்கடலை போடுறது மறக்காதீங்க. அது வேர்க்கடலை அப்புறமா உளுந்து, கருப்பு உளுந்தெல்லாம் எந்த உளுந்தாச்சும் யூஸ் பண்ணுங்கள். அது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை மட்டும் மறக்காதீங்க. அந்த வெத்தலை கூட வெங்காயம் போட்டு கம்பல்சரி அது போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது. அப்புறமா மிளகா பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு. நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே 2 விசில் வச்சுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு கொடுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.